பாருங்க உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். எந்த ஒரு ப்ராஜெக்டா Okay, இருந்தாலும் sir. உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா என்ன இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஆஹ், ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன புரிஞ்சுதா? Yes, sir. எந்த மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்டா இருந்தாலும் இதுதான் procedure. அப்போ அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலுக்கு ஈக்குவலண்டான என்ன இருக்கும் பைத்தன்ல பேக்கேஜஸ் இருக்கும். ஓகே புரிஞ்சுதா? Okay, sir. பைத்தன்ல பேக்கேஜஸ் Yes, இருக்கும். sir. இப்ப என்ன Package. செய்யணும் Yes. அப்படின்னா நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வகையான அல்காரதம் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இந்த அல்காரதம் தான் நீங்க சொல்லக்கூடிய Okay, sir. லிட்ரேச்சர் சர்வே. என்ன புரிஞ்சுதா? பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, Yes, sir. பேப்பர் 5ல நீங்க என்ன சொல்றீங்க லிட்ரேச்சர் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதான் வந்து Okay. அல்காரதம். இந்த அல்காரதம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. ஓகே புரிஞ்சுதா? Okay, sir. பேப்பர்ல Yes, இருக்கக்கூடிய sir. அப்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் எடுத்து போட்டு அது வந்து லிட்ரேச்சர் சர்வேல சொல்லிடுறீங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டீங்க. என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணீங்க? Okay, sir. ஸோ இது மாதிரி கம்பெனில இருந்து வெளியே போறவங்களுடைய ஃபீட்பேக் வச்சு ஸோ கம்பெனில என்ன மாத்தினா வந்து கம்பெனி எம்ப்ளாயி வந்து லாங் டைம் நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். Yes, sir. இதுதான் விஷயம். ஓகே Okay, sir. Okay, sir. இப்போ இதை வந்து தனியா டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் சர்வே தனியா எழுதிக்கிறீங்க. ஓகே புரிஞ்சுதா? எழுதுனதுக்கு Okay. அப்புறம் அடுத்த Okay, sir. ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து பேப்பர் எடுத்துட்டோம்லவா Yes, sir. பேப்பர் கையில இருக்குல்லவா இதை வந்து நீங்க ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணீங்கன்னா எல்லா பேப்பர்லயும் ஒரே மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. Okay, sir. இதை வந்து சால்வ் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கண்ணு புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே சேம் வந்து இதே விஷயத்தை தான் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா சேம் இதே வார நீங்க வந்து என்ன பண்றோம் இதுக்கு ஈக்குவலண்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பைத்தன்ல பேக்கேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். கண்ணு புரிஞ்சுதா? சாம்பிளுக்கு Okay, நாம sir. ஒரு நாமளே வந்து என்ன பண்ணிக்கிறோம் ஒரு டேட்டா செட்டை வந்து வாங்குறோம். ஓகே ஒரு எம்ப்ளாயோட ஃபீட்பேக் மாதிரி என்ன Okay, sir. பண்றோம் ஒரு ஒரு 100 பேர்த்தோட டேட்டா ஃபீட்பேக் வந்து வாங்குறோம். சும்மா டேட்டாவா அந்த டேட்டா ரியலா வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இது இருக்குல்லவா கூகுள் ஃபார்ம். Yes, sir. கூகுள் ஃபார்ம்ல நம்ம கிரியேட் பண்ணோம். கூகுள் ஃபார்ம் போயிட்டு என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணணும். கூகுள் ஃபார்ம்ல கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க நெட்ஒர்க் எல்லாம் ஐடில ஒர்க் பண்ணிட்டு வெவ்வேறு கம்பெனி போயிருப்பாங்களே சும்மா Yes, sir. அவங்களுடைய ஒரிஜினல் ஃபீட்பேக் வந்து வாங்கும். எனக்கு புரிஞ்சுதா? Yes, sir. ஆனா இதுல வந்து என்னன்னா சம்டைம்ஸ் என்னன்னா அவங்க வந்து ஒரிஜினலா வந்து அவங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. Yes, sir. ஓகே அப்ப வந்து என்னன்னா கொடுக்க ஒன்லி நீங்க மாட்டாங்க. ஃபீட்பேக் மட்டும் தான் வாங்கணும். Okay, sir. நேம் இதெல்லாம் எந்தமே அந்த டேட்டா வாங்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து என்ன வாங்குறீங்க ஒன்லி ஃபீட்பேக். எதனால Feedback. மேக்சிமம் வந்து அங்க இது ஆகல பிடிக்கல ஸோ சேலரியா ப்ரெஷரா அல்லது வேற ஏதாச்சும் இஷ்யூவா இந்த மாதிரி இருக்கும். கீவேர்ட்ஸ் இருக்கும். மெயினா கீவேர்ட்ஸ் தான் எல்லாமே. Okay. ஸ்பெசிஃபிக்கா எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். Okay. புரிஞ்சுதா? ப்ராஜெக்ட் ஃபுல்லா என்னது Okay, அது sir. எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். புரிஞ்சுதா? இப்போ இந்த கீவேர்ட்ஸ் Yes, தான் sir. கிங்குங்க. இந்த கீவேர்ட்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த அல்காரத்துல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். புரியுதா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல் மாடல் கண்டுபிடிச்சிட்டோமா? Yes, sir. அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலுக்கு ஈக்குவலண்டான ஒரு பைத்தான்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா பிப் பேக்கேஜ் இன்ஸ்டால் நம்ம போய் Yes, sir. பிப் பேக்கேஜ் இன்ஸ்டால் மேட்பிளாட் லிப் பாண்டாஸ் இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். Package. ஓகே புரிஞ்சுதா? லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் Okay, எல்லாம் sir. மெஷின்ல Yes, நம்ம sir. இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் Mm. இப்போ நம்ம ஃபீட்பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தோமா அது ஒரு சிஎஸ்வி ஃபைலா நம்ம கையில இருக்குமா? Yes, sir. ஒரு எக்ஸல் ஃபைலாவோ சிஎஸ்வி Yes, ஃபைலாவோ sir. கையில இருக்கும். கரெக்டா? Yes, அந்த sir. ஃபைல் என்ன பண்றோம் அப்படின்னா பைத்தான்ல லோட் பண்றோம். எக்ஸல் டேட்டா சிஎஸ்வி டேட்டா ரீடிங்னே இருக்கு. டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ண எக்ஸல் வந்து டேட்டா எடுத்துட்டு வந்து காமிச்சிடும். சரியா? இப்போ ஃபார் Yes, sir. எக்ஸாம்பிள் நான் நெவ்யூ பாய்ஸ் வந்து அப்ளை பண்றேன். அது வந்து கீவேர்ட் பேஸ்ட் ஒர்க் பண்ணும். கீவேர்ட் பேஸ்ல இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருந்தா இப்படி ஃபில்டர் ஆகு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஓகே அப்போ இந்த Okay, வார்த்தைகள் sir. அங்க இருக்கும்போது அதனுடைய ரேஷியோவோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி இதனுடைய வேல்யூ எல்லாம் ப்ராபபிலிட்டியில எப்படி வரும்னா 0.5 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் அக்யூரசி லெவல் 0.9.7 9.8 9.2 அப்படின்னு சொல்லி அல்காரிதம் டிஃபரெண்டா 0 to ஒரு 1. அக்யூரசி லெவலை கொடுக்கும் எல்லா அல்காரிதம். Okay, sir. அப்போ இதுல வந்து ஏதோ ஒரு அல்காரிதம் வந்து பெஸ்டா நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த அல்காரிதம் வந்து என்னது பெஸ்ட் அப்படின்னு நம்ம உங்களுடைய Yes, sir. டாக்குமெண்டேஷன் படி நீங்க சொல்றீங்க. இத இப்படி சொல்லி முடிக்கிறீங்க. அப்போ
நீங்க செஞ்சு ஓகே முடிச்சதை ஓகே வந்து சார் இப்பதான் கன்க்ளூஷன்ல கொண்டு புரியுது. வரீங்க. செஞ்சு முடிக்காம சில ஃபியூச்சர் இருக்கு ம். பாத்தீங்களா, அது வந்து ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ல கொண்டு எஸ் வந்துடுறீங்க. சார். சோ ஓகே இவ்வளவுதான் ஓகே வந்து சார். உங்களுடைய என்டையரான ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும்னா இதான் மேட்ரு. என்ன புரிஞ்சுதா? ஆனா ஓகே ஓகே சார். இந்த ரிவ்யூ புரிஞ்சது சார். போறதுக்கு சரி. முன்னாடி நீங்க என்ன ம். பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு சில விஷயம் பண்ணிட்டு போகணும். ஓகே சார். இங்க வந்து கீவேர்ட்ஸ்ல சொல்லியிருக்கல்லவா, அல்காரத்தோட நேம் சொல்லியிருக்கல்லவா, நெவியூ பாய்ஸ், எஸ் சார். கே நீமேக் நேவி கிளஸ்டர், பாஸ். சப்போர்ட் வெக்டர் மிஷின், எஸ் ஓகே, சார். டென்சார் ஃப்ளோ, அந்த அது வந்து ஓகே எப்படி சார். வேலை செய்யுது, ம். புரியுதா? அது எப்படி வேலை எஸ் செய்யுது சார். அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சு, நீங்க யூடியூப்லயோ ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணாலே போதும். கண்ணு புரிஞ்சுதா? ஓகே ஓகே சார். ஓகே அது சார். வந்து ஸோ நீங்க இப்போ அந்த வந்து நேம் என்னது அல்காரிதம் எக்ஸ்பிளனேஷன்லாம் எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். செப்பரேட் ஆகும். கண்ணு புரியல. சார் இப்போ நேவி பேஸ் ஒரு செப்பரேட் அல்காரிதம் தானே sir? அந்த மாதிரி இருக்க ஒரு அல்காரிதமும் நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணி அதாவது அவுட்புட் நல்லா கொண்டு புரிஞ்சுக்குமா, வர்றது தானே சார்? இதுதான் நம்ம அல்காரிதம் சொல்லி ஃபைனலா அதுதான். சொல்ல போறது இல்ல. ம். ஆ. நம்ம லிட்ரேச்சர் சர்வேல சொல்றோம் இத்தனை எஸ் சார், இருக்குதுங்கிற எஸ் மாதிரி சார். சொல்லிட்டு வரோம். சரியா? இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஓகே எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே பண்ணி சார். பார்ப்போம். அதான் சார் ஒன் பை அதுல ஒன். பெஸ்ட் வந்துட்டு நான் இதுல வந்து நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுக்குதோ ஹலோ அதை சார். தான் நம்ம ஃபைனலா செலக்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். புரிஞ்சுதா? நாம செலக்ட் பண்ணும்போது பல்கா செலக்ட் பண்றோம். அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த அக்யூரசி லெவல்னு ஒண்ணு இருக்குமல்லவா, எஸ் சார். அக்யூரசி லெவலோட ரிசல்ட் பேஸ் பண்ணி நம்ம இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ஓகே ஓகே சார். புரிஞ்சுது கண்ணு சார். புரிஞ்சுதா? ஆக்சுவலி வந்து இங்க ப்ராஜெக்ட் எஸ் சார். அப்படிங்கிறது என்னன்னா, ரியல் டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம வேலை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரியல் டேட்டா செட் வைக்கணும். ரியலா அது ஒரு ஃபீட்பேக்கா இருக்கும். ஓகே சார். அந்த கீவேர்டை தூக்கி நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமா ப்ரோக்ராம் எழுதி அப்படியெல்லாம் இல்ல. இந்த டேட்டா செட்ல வந்துட்டு என்னன்னா, ம். ரியல் டேட்டா செட் போடணும். சேம் அல்காரிதம், அல்காரத்துக்குலாம் அப்படியே கோட் அப்படியே அவைலபிளா இருக்கு. பைத்தான்ல பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. அந்த பைத்தான் பேக்கேஜஸ், அந்த ம். அல்காரிதம், அந்த அல்காரத்தோட இன்புட் என்ன, அந்த அல்காரத்தோட அவுட்புட் என்ன, கண்ணு புரிஞ்சுதா? அந்த ஓகே சார். அல்காரத்தோட டைம் எஸ் சார். காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே சார். இதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் ஆகும்போது தான் இப்போ வந்து யூடியூப்லாம் அல்காரத்தை வந்து மாத்திட்டே இருப்பாங்க. சில டைம்ல சில வகையான அல்காரத்தை மாத்துவாங்க. எப்பவுமே பெரிய கம்பெனி எஸ். எல்லாம் இருக்காங்களா, ஃபேஸ்புக், எக்ஸ்தலம், அப்புறம் வந்து இவங்களா இருக்காங்களா கூகுள், அவங்களோட அல்காரதம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே எஸ் இருக்கும். சார். அது வந்து என்னன்னா டிபெண்டன்சி ஆஃப் அக்யூரசி லெவலை பொறுத்து என்ன பண்றாங்க, இது வந்து சேஞ்ச் பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பேசிக்கா வந்து ஒரு ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அது வந்து ஒரு கூகுள் ஃபார்ம்ல. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஓகே சார். அதை பண்ணி முடிச்சதுக்கு எஸ் அப்புறம் என்ன சார். பண்ணணும், பைத்தனையும் எக்ஸலையும் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயமா தான் பைத்தனையும் டேட்டா சோர்ஸையும் கனெக்ட் பண்ணணும். பைத்தனோட எக்ஸலை வந்து கம்யூனிகேட் பண்ணி டேட்டா ஓகே ஃபிக்ஸ் சார். பண்றோம். டேட்டா வந்து விஷுவல் பண்ணி காட்டுறோம். எத்தனை ரெக்கார்ட் இருக்கு, இந்த கீவேர்ட்ல எத்தனை இருக்கு, இந்த கீவேர்ட்ல எத்தனை இருக்கு, பாசிட்டிவ் கீவேர்டு எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் கீவேர்டு எப்படி இருக்கு. அதாவது எஸ்பெஷலி ஓகே எல்லாரும் சார். மோஸ்ட்லி சொன்ன கீவேர்டு என்ன, ப்ரெஷர், புரியுதா, ம். சேலரி எஸ் ஆன் சார். டைம்ல கொடுக்கல, புரிஞ்சுதா, எஸ் பாலிடிக்ஸ், சார். அதாவது பாலிடிக்ஸ் பண்றாங்க, பாலிடிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்றாங்க, ஓகே, இம்பார்ட்டன்ஸ் எஸ் கொடுக்கறது சார். இல்ல, ஓகே ஓகே அப்பீரியன்ஸ் கொடுக்கறது. அதாவது என்னன்னா, ஏதாச்சும் ஒர்க் முடிச்சு கொடுத்தா என்ன பண்ணும், அதுக்கு இது பண்ணோம்ல, மோட்டிவேட் பண்ணோம்ல, சார். எஸ் சார். அது மோட்டிவேட் பண்ணாதது, இந்த மாதிரி எல்லாம் வேர்டு, இந்த வேர்ட் எல்லாம் அதுல இருக்கிறத வச்சுதான் நாம சொல்லும் போது என்னன்னா அந்த கம்பெனி தெரிய வந்துடும். இப்போ வந்து நம்ம கம்பெனி இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனிங் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இந்த கம்பெனில என்னன்னா ஓவரா ப்ரெஷர் கொடுக்குறாரு, எஸ் புரியுதா, சார். அந்த ஓவரா மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாரு, புரியுது தென் சார். வந்து மீட்டிங் அட்டன் பண்ணலைன்னா திட்டுறாரு, அப்பங்கிறது ஃபீட்பேக்கா இருக்கும். கண்ணு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே, இப்போ இதுதான் நீங்க கிளியரிஸ்டிக்கா வந்து நீங்க வந்து உங்களுடைய வைவால எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா சும்மா போனீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஓகே பண்ண சார். முடியாது. புரிஞ்சுதா? ம். எஸ் அதுக்கு சார். வந்து நீங்க இந்த டாக்குமெண்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதே டாக்குமெண்ட்டை ஒரு 10 தடவை 20 தடவை, ஏன் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை இதே டாக்குமெண்ட் திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை படிக்கும்போது உங்களுக்கு புதுசு ஓகே புதுசா சார். தோணும். ம். எஸ் சார். ஆக்சுவலி வந்து இங்க போயிட்டு நம்ம மக்கள்னால எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஒண்ணும் இல்ல, கைடுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்காது, டேரக்டரும் அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் இருக்காரு அல்லவா,
அவங்களுக்கு யாருக்குமே சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. எஸ் சார். எதனால எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. என்ன காரணம்னா அவங்க ஒரே டைம் தான் படிச்சிருப்பாங்க. ஏன் சம் பீப்புள் வந்து இந்த எஸ் சார். பேப்பரையே படிச்சுட்டு போகாமயே ரிவ்யூக்கு போயிருவாங்க. எஸ் சார் இருக்காங்க. அப்படி போனீங்கன்னா வசமா மாட்டிக்குவீங்க. புரியுதா? அது நான் நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது. புரியுதா? ஓகே சார். ஓகே. அப்ப என்னன்னா நீங்க ஒன்ஸ் ட்வைஸ் 3 டைம்ஸ் அதை எடுத்து படிச்சு படிச்சு பார்க்கணும். திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? படிச்சு படிச்சு அதை பார்க்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு பார்க்கணும். ஓகே புரியுதா? சார். ஃபர்ஸ்ட் ஒரு ஓகே ஒரு சார். 2 டைம் படிச்சு பார்க்கணும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு வேண்டாம். சும்மா ரீட் பண்ணுங்க போதும். ஓகே சார். புரிஞ்சுதா? அப்பதான் என்ன ஆகுன்னா நீங்க ரிவ்யூக்கு போகும்போது அங்க போன உடனே உங்களுக்கு தோணும், ஓகே திடீர்னு ஒரு வார்த்தை தோணும், அங்க திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அது ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தோணும். அந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு தோணிடுச்சுன்னா நிச்சயமா வந்து என்ன பண்ணிடலாம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். என்ன புரியுதா? எஸ் சார். எஸ் சார். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவும் காம்ப்ளெக்ஸா தான் இது இருக்கும். ஓகே சார். நான் எல்லாமே படிச்சு பாக்குறேன் சார். ஓகே. படிச்சு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இதே விஷயத்தை தான் எல்லா பேப்பர்லயும் திரும்ப எஸ் திரும்ப சார். சொல்லியிருப்பாங்க. ஓகே சார். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி அரைச்சு மாவு தான் அரைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மாறும். என்ன மாறும் அப்படின்னா அல்காரிதம் மட்டும் மாறும். அல்காரிதம். ஓகே சார். புரியுதா? அந்த அல்காரிதம் இருக்குல்லவா, ஸோ அது நான் கேமீன் கிளஸ்டரா, ஓகே சார். எஸ்விஎம்மா, நெவியூ பாய்ஸா, சப்போர்ட் ட்ரிக்கரா அப்படிங்கிறது மாறும். அதுதான் விஷயமே. ஓகே சார். கண்ணு புரிஞ்சுதா? சார் அப்ப நான் டாக்குமெண்ட் ரெடி பண்றப்போ எல்லா அல்காரிதமும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை லிட்ரேச்சர் பண்றோம். அப்ப சர்வேல எல்லா ஃபியூச்சர் அல்காரிதத்தையும் சொல்லிடும், எல்லாத்தையுமே சொல்லிடும். ஓகே சார். சார் அப்ப நான் சொல்லிட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓகே சார். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் வரும் பாத்தீங்களா, எஸ் சார். அப்ப வந்து நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தோட டிராபேக், ப்ரொபோஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணம், ப்ரொபோஸ் பண்றோம், ப்ரொபோஸ் பண்ணதுல எது சக்சஸ் ஆகுதோ அதை வந்து என்ன பண்றீங்க, கம்ப்ளீஷன்ல கொண்டு வந்துட்டு, அதாவது கன்க்ளூஷன்ல கொண்டு வந்துட்டு, நீங்க இதுல சொன்ன ஃபியூச்சர் எல்லாத்தையுமே ஓகே பண்ணிருக்க சார். முடியாது எப்பவுமே. எல்லா ப்ராஜெக்டும் அப்படித்தான். புரியுதா? ம். ஓகே கன்க்ளூஷன்ல சார். இதை வந்து சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம், நான் 4 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். புரியுதா? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா ரியலாவே எனக்கு என்ன வந்திருக்கும், எஸ் சார். 2க்கு மட்டும்தான் அவுட்புட் எடுத்திருப்பேன். ம். எஸ் என்ன சார். 2க்கு வந்து அவுட்புட் வந்திருக்காது. அப்ப என்ன பண்ணிருப்பேன்னா என்னோட பேப்பர்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், த கன்க்ளூஷன்ல வந்து நான் வந்து திரும்பவும் சொல்றேன், எப்படி நான் வந்து இது மாதிரி பண்ணினேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிக்கும் போது இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சது. ஆனா இன்னும் வந்து இந்த 2 ஃபியூச்சர்ஸ் வந்து இதுல நான் இன்னும் இன்க்ளூட் பண்ணல. கம்மிங் த ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டத்துல இது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். என்ன புரியுதா? ஓகே சார். எஸ் அதுதான் சார். உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் பிஹெச்டியோ அடுத்த லெவல் நீங்க லேர்ன் பண்றீங்கல்ல இதனுடைய டெக்னாலஜிஸ், எஸ் சார். அப்போ வந்து இதை பத்தி நீங்க ம். எஸ் சொல்லணும். சார். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? ஓகே. ஆனா ஓகே இதை சார். நீங்க புரிஞ்சது திரும்ப சார். திரும்ப நான் சொல்றது ஒரே விஷயம் தான், பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து அன்டில் நீங்க கோ த்ரூ பண்ணாம நீங்க ரிவ்யூ போனீங்கன்னா வசமா மாட்டிக்குவீங்க. ஓகே சார். அதே மாதிரி கொஞ்சம் கான்பிடென்ட்டா பேசணும். ஆனா புரிஞ்சுதா? ஓகே சார். எஸ் சார். ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நீங்களா பண்றீங்களா, நீங்களா ஓனா செய்யறீங்களான்னு கேட்பாங்க. ஆமா நான் ஓனா செய்யறேன், ம். நானா ஓனா ரிசர்ச் பண்ணி ஆர்என்டி பண்ணி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாசிட்டிவா பேசணும். இதுதான் அங்க எதிர்பார்ப்போம் மேக்சிமம். ஓகே சார். என்ன புரிஞ்சுதா? நீங்க பாசிட்டிவ் பேசுறீங்களா, எஸ் சார். ஒரு புரிஞ்சது. அல்காரத்தை சொன்னா அந்த அல்காரத்தோட இன்புட் என்னன்னு சொல்றீங்களா, அந்த அல்காரத்தோட அவுட்புட் என்னன்னு சொல்றீங்களா, அந்த அல்காரத்தை எப்போ உருவானது, எங்கிருந்து உருவானது, எதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி அந்த அல்காரத்தை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுக்கான ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட், ஃபியூச்சர் சிஸ்டம், அதாவது அந்த அல்காரத்தை பத்தின மெயின் ஃபியூச்சர் எதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது சொல்றீங்களா? ஓகே. எஸ் சார். புரிஞ்சுதா? ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி கேட்க எஸ் மாட்டாங்க, சார். ஆனா அல்காரத்தோட எக்ஸ்பிளனேஷன் நிச்சயமா கேட்பாங்க. ம். எஸ் சார். கண்டிப்பா கேட்பாங்க சார். புரியுதா? அந்த சப்போர்ட் வெக்டர் மிஷின் எப்படி ஒர்க் ஆகும், ரிவ்யூ சார். பாய்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகும், எப்படி வேலை செய்யும், அதுக்கு என்ன இன்புட் கொடுப்பீங்க, அது என்ன அவுட்புட் கொடுத்தது, அதனுடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி டிஃபால்ட் என்ன சொல்லியிருக்காங்க, புரியுதா, டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க, அல்காரத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட்ல இருந்து அது ரன் ஆகும், என்ன புரியுது, அடுத்தது என்ன வகையான ஹார்ட்வேர்ல வேலை செய்யும், எவ்வளவு டெராபைட் டேட்டாவை அது ஹேண்டில் பண்ணும். புரியுதா? ஓகே சார். இது மாதிரி நிறைய இருக்கு. இது இப்போ டேட்டா ம். சயின்ஸ்ங்கிறது நாங்க எஸ் ஒர்க் சார். பண்றதுல சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் நம்ம மிஷின். ஆக்சுவல் ரியல் டேட்டா சயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம மிஷினுக்கு வந்து அடாப்ட் ஆகாது, அதுக்கு நம்ம சிஸ்டம் தாங்காது ரியல் டேட்டாலாம். ஏன்னா ரியல் டேட்டாலாம் நிறைய டேட்டா இருக்குங்களா, ம். பல்க் ஆஃப் டேட்டா. எஸ் சார். புரிஞ்சுதுங்களா? ஹியூஜ் டேட்டா நிறைய இருக்குல்ல.
எஸ் சார். ஸோ அதனால அது அப்படி செய்ய முடியாது. புரியுது. அதனால அப்படி செய்ய முடியாது. நாம செய்யறதெல்லாம் அகாடமிக்காக செய்யறோம். ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காகவும் ஒரு அகாடமிக்காகவும் செய்யறோம். ஓகே சார். கிளியர்? நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். அப்ப நான் அப்ஸ்ட்ராக்ட் பண்றேன். நான் சொன்னதை திரும்ப அப்ஸ்ட்ராக்ட் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நாம வந்து ஒரு ப்ராஜெக்ட ஓகே பத்தி சார். அப்ஸ்ட்ராக்டா சொல்லிடுறோம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட்ல ஓகே சொல்லியிருக்கோம். சார். செகண்ட் வந்து இந்த சிஸ்டத்தினுடைய எக்ஸிஸ்டத்தோட டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி சொல்றோம். எக்ஸிஸ்டிங்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். புரியுதா? கம்பெனில என்னென்ன மாதிரி ஓகே பிரச்சனை சார். இருக்குன்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம். அது வந்து எக்ஸிஸ்ட் ஓகே சிஸ்டம். சார். சரிங்களா? அடுத்தது ப்ரொபோஸ் ஓகே சிஸ்டத்தை சார். பத்தி சொல்றோம். ப்ரொபோஸ் சிஸ்டத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி இத்தனை வகையான அல்காரத்தை வந்து ட்ரை பண்றேன், நான் ட்ரையல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் நான் ட்ரையல் பண்ணி பாக்குறேன் இந்த பிரச்சனைக்காக அப்படின்னு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். ஓகே சார். திரும்பவும் ரிவைன் பண்றோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ரிவைன் பண்றோம். என்ன சொல்றோம்? இது மாதிரி வந்து கம்பெனில இருந்து சோ வெளியே போறீங்க, எதனால அதிகமா வெளியே போறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதான் வந்து மெயின் கோல். கரெக்டா? கண்ண புரியுதா? ஓகே சார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எஸ் அல்காரிதம், சார். ஒவ்வொரு அல்காரத்தை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க. ஓகே, அப்போ நீங்க என்னன்னு சொல்றீங்க? லிட்ரேச்சர் ஓகே சர்வே சார். அப்படின்னு சொல்லிருக்கீங்க. லிட்ரேச்சர் சர்வேங்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் யாரெல்லாம் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவங்க தான் ஆத்தரு. ஸோ இந்த இயர்ல வந்து இவங்க வந்து இதை ரிசர்ச் ஓகே. பண்ணிருக்காங்க, இதை பத்தி ஆர்என்டி பண்ணி இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, இவங்க இதை பத்தி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இந்த அல்காரத்தை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு ஒரு 5 அல்காரதம் டு 10 அல்காரதமா செலக்ட் பண்ணி. சரியா? கண்ண புரிஞ்சுதா? ஓகே. அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்றோம்னா, ரியல் செட் டேட்டா செட்டை கலெக்ட் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்மை ரெடி பண்றோம். அந்த கூகுள் ஃபார்மை கொடுத்து ஒரு 100 பேர்த்தோட ஃபீட்பேக்கா அதுல சப்மிட் பண்ண சொல்லுவோம். ஒன்லி ஃபீட்பேக். புரியுதா? வித் ஓகே ரியல் சார். டேட்டாவோட ஃபீட்பேக். கண்ணு புரிஞ்சுதா? ஒரு 100 பேர், 10 பேர், 100 பேர். ஓகே, 100 பேர்த்தோட டேட்டாவை என்ட்ரி பண்ண சொல்றோம். அந்த டேட்டாவை எடுத்து நீங்க வச்சுக்கிறோம். ஓகே, சொன்ன கண்ணு புரியுதா? அந்த புரியுது சார். கண்ணு திரும்ப சொல்ல, வாய்ஸ் கேட்கலமா? அந்த டேட்டா செட் நீங்க சார் நீங்க சொன்னீங்க சார் ஃபீட்பேக் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆமா ஆமா, அது வந்துட்டு நான் சைட் பை சைடு ஒர்க் பண்ணி கலெக்ட் பண்ணுமா இல்ல அது கூகுள்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாமா எடுக்கலாம். சார்? பட் ஆனா நம்ம ரியாலிஸ்டிக் அவுட்புட் வரணும் அப்படின்னா ஃபீட்பேக் இருக்குங்கன்னு அது பிரச்சனை இல்ல. புரியுதா? வாங்கலாம். ஓகே பப்ளிக் சார். ஃபீட்பேக் நிறைய இருக்கும். புரியுதா? பப்ளிக் ஃபீட்பேக் ஏன் பப்ளிக்கா அவங்க கூகுள்லயே ரிவ்யூ எழுதியிருப்பாங்க. அந்தந்த கம்பெனி இருக்குல்ல, சாஃப்ட்வேர் கம்பெனியோட கூகுள் பேஜ் இருக்குல்ல, எஸ் சார். அங்கேயே ரிவ்யூ எழுதியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். புரியுதா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் அங்க இருக்கும். அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த அதை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கம்பெனி பத்தி சொல்லுவாங்கல்ல. எஸ் சார். ஓகே, அப்போ வந்து என்னன்னா, இப்ப அடுத்தது வந்து சப்போஸ் உங்களை வந்து இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கேக்குறாங்க? நீங்க வந்து ரியலா இதை எந்த கம்பெனிக்காக பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படி கண்ணு புரியுதா? எஸ் சார். புரியுது சார். இதை வந்து ரியலா வந்து எந்த கம்பெனி பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா, சார் உங்க வாய்ஸ் ரியலா ரொம்ப எந்த கம்பெனி லோவா இருக்கு பண்றீங்கன்னு சார். கேட்டாங்கன்னா, ட்ரைனிங் ட்ரெயின் சாஃப்ட்வேர் ம். டெக்னாலஜிக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ட்ரெயின் சாஃப்ட்வேர் ஓகே சார். டெக்னாலஜியோட ஃபீட்பேக் இருக்கு. ஓகே சார். புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். அது கூகுள் இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க. ட்ரைனிங் கூகுள்ல www.google.com. வேற எதுவும் வருது சார். கிளிக் பண்ணுங்க. எஸ் சார். ஜஸ்ட் கூகுள் கிளிக் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க.
அது பேஜ் அது ரீடைரக்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல போடுங்க பார்ப்போம். ட்ரைனிங் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி டைப் பண்ணுங்க. இல்லம்மா, சர்ச்ல டைப் பண்ணுங்க. நீங்க அங்க போறீங்க, திரும்பவும் அட்ரஸ் பார் எதுக்கு போறீங்க, இங்க போங்க. ஏன்னா அது வேற ப்ரௌசர்ல தான் ரீடைரக்ட் பண்ணிட்டு இருக்கலவா. ஓகே சார். ஈரோடுன்னு கிளிக் பண்ணுங்க, அல்லது பெருந்துறைன்னு கிளிக் பண்ணுங்க. அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரோடுன்னு கிளிக் பண்ணாலும் சரி, பெருந்துறை. இங்கே ரிவ்யூ இருக்கும் சார், பார்த்துருக்கேன் சார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ் இருக்கா. இது வந்து நம்ம இன்டென்ட்டோட ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ். கரெக்டா. இங்க ரிவ்யூஸ் இருக்கு. ரிவ்யூஸ்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எஸ் இருக்கும், சார். நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதை வந்து சிஸ்டத்தை யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடியும். ஓகே சார். கண்ணு புரிஞ்சுதா? இந்த கம்பெனில இவ்வளவு சர்வீசஸ் இருக்கு, எஸ் இவ்வளவு சார், ப்ராடக்ட்ஸ் புரிஞ்சுது இருக்கு. அந்த ப்ராடக்ட்டையும் சர்வீஸை பத்தி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆக்சுவலி மத்த கம்பெனியோட இவங்க ஓகே என்ன சார். எதுல வீக்கா இருக்காங்க அப்படிங்கறத எடுத்துட்டு அதை வந்து நீங்க கடைசியா கொண்டு வந்து முடிக்கணும். ஓகே சார். கண்ணு புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்களா? அதுல பேக்கேஜஸ் சார். ஒண்ணு இருக்கும் பாருங்க, கம்பெனியோட சார், நான் பேக்கேஜஸ். என்னோட டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஆனா நான் ஓகே சொல்றது சார். இதுதான், ஓகே அல்காரத்தை சார். நீங்க படிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். ஓகே சார். அல்காரத்தை படிச்சு பார்க்கலைன்னா கண்டிப்பாலும் உங்களால பேசவே முடியும். நீங்க கண்டென்ட் பேசணும், ரிவ்யூல போய் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாலும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பேப்பரை திரும்ப திரும்ப 1 or 2 டைம்ஸ் திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கணும். ஓகே சார். அப்பதான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், என்ன பேசலாங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு ஸ்டாண்டர்டான பாயிண்ட்ஸ். புரிஞ்சுதா? அந்த ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஓகே கிடைச்சிச்சுன்னா சார். போதும், நீங்க என்ன அப்புறம் பேசிக்கலாம், கொஸ்டின். ஓகே சார். அதே மாதிரி ஒரு எக்ஸல் டேட்டா ரெடி பண்ணி அதை அதை பத்தி ஒரு அல்காரத்தில் யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு டென்டிட்டிவா, சார் இதெல்லாம் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி வந்து எஃபெக்டிவா வளரும். புரியுதுங்களா? நமக்கு சார். வரதுல இன்டென்ட்டோட ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்ஸ் தான் நிறைய வரும். இன்டென்ட் ஸ்டூடெண்ட், இன்ஹவுஸ் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்கு, கிளைண்ட் ஃபீட்பேக்கு, இதுதான் எஸ் சார். அதிகமா இருக்கும். இப்போ அந்த ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கிறத இது பண்ணி சொல்லும் போது இது இருக்கு. அப்ப இதை வந்து ஒவ்வொரு கம்பெனி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். கண்ணு புரிஞ்சுதா? அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் எஸ் பண்ணிக்கலாம். சார். இதெல்லாம் கரெக்ட் பண்ணோம்னா ஃபீட்பேக்ங்கிறது என்ன, நம்ம எக்ஸிஸ்டிங்ல கொடுத்த சர்வீஸ் ஒன்னா இங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா நெகட்டிவா ஃபீல் பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, அப்ப அது நெகட்டிவா ஃபீட்பேக் ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா ஏன் நெகட்டிவா ஃபீட்பேக் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வரணும்ல. எஸ் சார். அப்போ வந்து அதுக்கான ப்ராப்பரான ஒரு ரீசன், இதனால வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஒருவேளை கம்பெனி சைட்ல இருந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த தப்பை வந்து நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய சர்வீஸ்ல நடக்காத மாதிரி பார்க்கணும், இல்லைன்னா ஆல்ரெடி கொடுத்தவங்கள்ட்ட அப்பாலஜி வாங்கணும். ஓகே சார். ஸோ இதுதான் நார்மலான திங். புரியுதா? இது வந்து தான் வந்து நார்மலான விஷயம். இதுக்காக தான் இத்தனை விஷயங்கள். இதுதான் உங்க ப்ராஜெக்டோட நார்மலான மெத்தடாலஜி. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, கிளியரா கண்ணு? புரிஞ்சது இல்ல? எஸ் சார், கிளியர் சார். ஏதாச்சும் டவுட்னா கால் பண்றேன் சார். சரி கண்ணு, ஓகேம்மா. ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார்.